Hi, this is VR Ravi from Wealth Trader. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஏடிஆர், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். அந்த இண்டிகேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஏடிஆர் இண்டிகேட்டர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வாலட்டிலிட்டி. இந்த இண்டிகேட்டர் வச்சு எந்த விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க், இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த இண்டிகேட்டரை லேகிங் இண்டிகேட்டர்ன்று சொல்லுவாங்க, ஆனால் இது லேகிங் இண்டிகேட்டர் கிடையாது. இதனுடைய ஃபார்முலா, இதனுடைய அந்த ஆசிலேட்டருடைய ஆக்ஷனை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய டைரக்ஷனோட ஸ்ட்ரென்த்து, ப்ரைஸ் மூமெண்ட்டோட ப்ரெடிக்ஷன் ஈஸியாகவே இதை பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 1978 வருஷம் வில்ஸ் வில்டர் ஜூனியர் என்றவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சோடைய விளைவில் தான் இது இண்டிகேட்டரை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது. ஏடிஆர் இண்டிகேட்டரில் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து கம்ப்ளீட் ஏடிஆருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஏடிஆர் இன்ட்டு n-1 ப்ளஸ் கரண்ட் இஆர் டிவைடட் பை n. செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்னு சொல்லுவாங்க, ட்ரூ ரேஞ்ச். ட்ரூ ரேஞ்சுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. இதில் 3 கண்டிஷன் பிரிப்பாங்க. ஒன்று, கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் விட ஹையாக அதிகமாக போயிருக்கு அப்படின்னா, புல்லிஷாக இருக்குது அப்படின்னா கரண்ட் ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ். ப்ரீவியஸ் கேண்டில் விட லோவாக வந்திருக்கு அப்படின்னா கரண்ட் லோ மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்சைடு கேண்டிலாக இருக்குது அப்படின்னா கரண்ட் ஹை மைனஸ் கரண்ட் லோ. இந்த 3 வேல்யூவும் எடுத்து தான் நம்ம ஃபார்முலா டிஃபைன் பண்ணுறது. இந்த 3 கேல்குலேஷன் தான் ட்ரூ ரேஞ்சு அப்படின்னா. சில ட்ரூ ரேஞ்சு ஒரிஜினலாக இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு, என்ன வேல்யூ மூவ் ஆயிருக்கு அப்படின்றத எடுத்து தான் ஏடிஆர் கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஏடிஆரை வச்சு அடிஷ்னலாக நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஃபார்ம் இருக்கு. ஏடிஆர்ன்றது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, அது ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்றதை விட ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஏடிஆர் வந்து வாலட்டிலிட்டியை இண்டிகேட் பண்ணதுன்னு நம்ம பேசியிருப்போம். இப்போ வாலட்டிலிட்டினா என்னது? தமிழில் நிலையற்ற தன்மை, கீப் ஆன் சேஞ்சிங். இப்போ வாலட்டிலிட்டின்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ மீன்ஸ் கீப் ஆன் மூவ் ஆகிட்டே இருக்கும். ப்ரைஸ் வந்து கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சேஞ்சஸ் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இண்டிகேட்டருடைய வேலை. இந்த வாலட்டிலிட்டின்றது ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத சொல்லாது. ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகுது, எவ்வளோ மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்லும். அதை வச்சு நம்ம ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா ரேஞ்ச் பவுண்டில் இருக்கான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏடிஆரை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக சார்ட்டில் போட்டு பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட டெய்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஏடிஆர் இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் 14 இருக்கட்டும். கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏடிஆர் ட்ரெண்டில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏடிஆர் என்னன்னு சொல்றோம்? வாலட்டிலிட்டின்னு சொல்றோம். வாலட்டிலிட்டியை இண்டிகேட் பண்ணுறதை சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்போ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் ஒரு ஹைல இருந்து டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஏடிஆர் பார்த்தீங்கன்னா இங்கே லோல இருந்து ஒரு ஹை வச்சிருக்கு. ப்ரைஸ் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏடிஆர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடிஆர் டவுன் ஆயிருக்கு. ப்ரைஸ் இங்க சைட்வேஸ்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஏடிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. ப்ரைஸும் ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு, ஏடிஆருமே ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபாஸ்டா அப் மூவ் ஆயிருக்கு, ஏடிஆரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரைஸ் எவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகுதோ அதே மாதிரி ஏடிஆரும் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு வந்தப்புறம் ப்ரைஸ் கிராஜுவலா ஸ்லோவா அப் ட்ரெண்ட் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஏடிஆர் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. எப்போ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதோ ஏடிஆர் இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ பிரைஸ் ஃபாஸ்டா
மூவ் ஆக ஆரம்பிக்குதோ ஏடிஆர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. எப்போ பிரைஸ் ஸ்லோ டவுன் ஆக மூவ் ஆகுதோ இல்லை அப் மூவ் ஆகுதோ ஏடிஆர் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வாலட்டிலிட்டி வந்து லோவாக இருக்கோ, ப்ரைஸும் லோ ரீச் பண்ணுதோ இல்லை கன்சால்டேஷனில் இருக்கோ, ப்ரைஸ் ரிமைன் என்ன ட்ரெண்டோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது அப் ட்ரெண்டில் இருந்தால் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ஹை போயிருக்கு, ஆனால் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்லேயே இருந்திருக்கு. ப்ரைஸ் இருந்து அந்த ஹைல இருந்து கிராஜுவலாக ஃபால் ஆயிருக்கு. ஏடிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரைஸும் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கு, ஏடிஆருமே அதே ரேஞ்ச் பவுண்டில் இருக்கு. ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து நல்லாவே ஃபால் ஆயிருக்கு. ஏடிஆர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க இருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடிஆர் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல டவுன் ஆகும்போது வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வாலட்டிலிட்டி நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாலட்டிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்குன்றதை நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இங்க இருந்து ப்ரைஸுமே நல்லா மூவ் ஆயிருக்கு, வாலட்டிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரைஸ் இங்க இருந்து ஹை போயிருக்கு. இந்த ஹை இந்த ஒரு ஹைக்கும் ஒரு லோக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கன்சால்டேஷன்ல இருக்கு. ஏடிஆருமே ரேஞ்ச் பவுண்ட்லேயே ட்ராவல் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டா சைட்வேஸ்ல இருக்கு. ஏடிஆர் பார்த்தீங்கன்னா கிராஜுவலா லோ ரீச் பண்ண ஆகும். இப்போ இந்த லோ ரீச் பண்ணதால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது பெரிய ஃபால் ஆகாது, இப்போதைக்கு பெரிய ஃபால் ஆகிறதுன வாய்ப்பு இங்கே இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ், இங்கே வாலட்டிலிட்டி ஏடிஆர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, ப்ரைஸ் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நான் இமீடியட்டா ப்ரைஸ் பெரிய ஃபால் ஆகுமானா இருக்கிறதுன வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏடிஆரும் லோ வந்திருக்கு, ப்ரைஸுமே கன்சால்டேஷன்ல இருக்கு. ஏடிஆருக்கு இண்டிகேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து உங்களுடைய சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, மார்க்கெட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.